ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹிட் படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக சக்க போட்டு வசூல் சாதனை எல்லாம் பண்ணுச்சு. சரி, அப்படி இந்த படத்தில் என்ன தான் கதைங்கிறத நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவர் அந்த ஏரியா கவுன்சிலாக இருக்கார், பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். இப்போ எலெக்ஷன் வேறு மறுபடியும் வரப்போகுதுங்கிறதுக்காக இவர் அவரோட பார்ட்டிக்காக பயங்கரமாக எஃபர்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஊரில் இருக்க ஒரு வீட்டில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வீட்டுக்குள்ளே பூட்டிக்கிட்டு வீட்டில் உள்ள பொருள்லாம் கொளுத்த போகிறேன், எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ இந்த இடத்துல எப்படியாவது பூந்து நம்ம நல்லது செஞ்சோம்னா மக்கள் மத்தியில் நல்ல பேர் கிடைக்கும், நமக்கு நிறையா ஓட்டும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவர் வராரு பஞ்சாயத்து தலைவராக. அந்த பையன்ட்டு எப்படியோ பேசி கீசி சமாதானம் பண்ணி அவனை அப்படியே நைஸாக கீழே இறக்கி மனநல காப்பகத்திலே திரும்ப பிடிச்சி கொடுத்துட்றாரு. ஸோ இவங்களுக்கு ஆப்போசிட் கட்சி ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த கட்சியோட தலைவரை காட்டுறாங்க. இவர் தலைவராக தோன்றான்னு தெரியல, ஆனால் அந்த கட்சிக்கு மெயினாக அவர் உழைக்கிறவர். எலெக்ஷன் வர டைமுங்கிறனால ரெண்டு பேருமே போட்டி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே ஊரில் ஒருத்தவங்க வீட்டில் கல்யாணமும் வச்சுருக்காங்க. இந்த பொண்ணுக்கு தாங்க கல்யாணம் இன்றைக்கி தான், அது சொந்த வீட்டிலே வைக்கணுங்கிறது தான் பிளானு. அதனால் சொந்த வீட்டிலே ஸ்டேஜ் எல்லாம் அமைச்சு விடிய காலைல 10 மணிக்கு முகூர்த்தம் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடான நம்ம தம்பிராமையா வீட்டை காட்டுறாங்க. ஸோ அவர் பயங்கர சோகத்தில் இருக்கார். ஏன்னா இவங்க வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணோட வீட்டுக்கும் சுத்தர ஆகாத, ரெண்டு பேருக்கும் எக்கச்சக்கமான தகராறு வந்துகிட்டு இருக்கும். கல்யாண பொண்ணோட அப்பா தான் இவர் பேர் நம்ம சண்முகம்னு வச்சுக்கலாம். ஸோ சண்முகத்துக்கும் தம்பிராமையாக்கும் சுத்தர ஆகாது. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, தம்பிராமையாக்கும் ஒரு பொண்ணு இருந்திருக்கும். தம்பிராமையாவோட பொண்ணை ஊர் தண்ணி டேங்கில் ஒதுக்குப்புறமாக ஒரு பையனோட பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளியே அந்த கணேசங்கிற ஒரு கிளப்பி விட்டுறாரு. அது பொருளியாக உண்மையானு தெரியல, ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டாக கூட பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு ஊரில் பரப்பி விட, இதில் மனவேதனையில் அந்த பொண்ணு அந்த தண்ணி டேங்குக்குள்ளேயே குதித்து இறந்து போயிருக்கும். இப்படி தான் அவங்களுக்குள்ளே பயங்கரமான தகராறு வந்திருக்கும். என் பொண்ணு இறந்ததுக்கு நீதாயா காரணம்னு சொல்லிட்டு தம்பிராமையா கணேசன் கிட்ட சண்டை போட, கணேசன் உன் பொண்ணை நீ ஒழுங்காக வளர்க்கல, அதனால தான் அவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் சண்டை போடனே இவங்களுக்குள்ள பயங்கர ஒரு ஈகோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. தம்பிராமையாவும் கணேசனோட வீட்டை பார்த்து பயங்கர வருத்தப்படுறாரு. எனக்குன்னு நேரம் பொண்ணு இருந்தால் இதே மாதிரி நான் கல்யாணம் ஜெயின் பண்ணியிருந்திருப்பேன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்காரு. அதே சேம் டைம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஜீப்பில் எங்கேயோ போயிட்டுருக்காரு. அப்போ ரோட்டில் ஒரு வயசானவர் வாழைத்தாரை தூக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டுருக்கதை பார்த்துட்டு, ஐயா வாங்க நம்ம வண்டியில் ஏறுங்க, நான் வீட்டில் இறக்கி விட்றேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போகிறாரு. ஏன் இதெல்லாம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, 4 பேரை மக்கள்கிட்ட நல்ல பேர் ஹெல்ப் பண்ணி நல்ல பேர் வாங்கினா ஓட்டு நமக்கு தான் விழுங்கிறதுக்காக இவ்வளோ ரொம்ப இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. ஹீரோவோட ஜீப்லேயே இன்னும் 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பசங்களும் ஹீரோவோட கட்சிக்காக தான் நிறையா வேலை பார்க்குறானுங்க, தொண்டராக இருந்து. அந்த 2 பசங்களும் வேறு யாரும் இல்லைங்க, தம்பிராமையாவோட பையனும் கணேசனோட பையனும் தான். இவனுங்க 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வீட்டில் தான் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ எங்கே போயிட்டுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, கணேசன் வீட்டில், அவங்க வீட்டுக்கு தான் போயிருக்காரு. என்ன தம்பி இது உங்கள் வீட்டு கல்யாணம், இவ்வளோ லேட்டாக வரீங்களான்னு சொல்ல, அதுக்கு ஹீரோவோ, ஆனால் நம்ம வீட்டு கல்யாணம் தான், நான் முன்னாடியே வந்துட்டேன், எல்லா ஏற்பாடையும் நான் தான் பார்த்துக்குவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் கூட இருந்து பண்ணால் அந்த குடும்பத்தோட ஓட்டு ஃபுல்லாக அவருக்கும் வரும்னு ஒரு எண்ணம். பத்தாயிரத்துக்கு இந்த குடும்பத்தோட இவர் நல்லா பழகவும் செய்வார். கல்யாண பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸ் இவருக்கு ஹீரோக்கு. இப்படியே சீனை கட் பண்ணால் மாப்பிள்ளையை காட்டுறாங்க. மாப்பிள்ளையோட ஃபேமிலி மொத்தமும் வேனில் ஏறி இப்போ கல்யாண வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் டீ குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருப்பாங்க. அப்போ மாப்பிள்ளை தனியாக பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. எப்படா மாப்பிள்ளை ஃபோனை வச்சுட்டு வண்டியில் ஏறுவார்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையோட ஃபேமிலி எல்லாம் அவளோட காத்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையை பார்த்தா ரொம்ப நல்ல டைப்பாக தான் இருக்குது, பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்கார். இதெல்லாம் காட்டி முடிச்சுட்டு மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ பொண்ணை பார்க்க தான் ஹீரோ வந்திருக்காரு. ஸோ பொண்ணுக்காக இவர் ஒரு கோல்டில் ஏதோ ஒரு ரிங்காக காயினோ வாங்கிட்டு கொடுத்துருக்காரு, உனக்காக தான் சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் கேட்க, இல்லை என் தங்கச்சி மாதிரி தானே நீனு, அதனால தான் உனக்கு இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் தம்பிராமையா பயங்கர வயிற்றுச்சலில் இருக்கார். இவன் ஜேஜேன்னு சந்தோஷமாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தம்பிராமையாவுக்கு படுத்த படுக்கையாக இருக்கா. அவங்க அப்பா உடம்பு சரியாமல் ரொம்ப நாள் இருப்பார். திடீர்னு பார்த்தா அந்த ஆள் இன்னைக்கு இறந்து போயிடுறாரு. ஸோ இதுதான் நல்ல சாக்கா, அவனை பழிவாங்கன்னு சொல்லிட்டு தம்பிராமையா உடனே இப்பயே எல்லாருக்கும் சொல்லி
கணேசனும் நாளை காலைல 10 மணிக்கு வீட்டு வாசல் முன்னாடி முகூர்த்தம் குறித்து கல்யாணம் பண்ணலான்னு இருக்காரு. நம்ம தம்பி ராமையா சும்மா விடுவாரா? அவர் வந்து நாளை காலைல 10 மணிக்கு எங்கள் அப்பா ஊர்வலமாக தேரில் வச்சு இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் தான் நான் அடக்கம் பண்ணுவேன், திருவிழா மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீம்புக்கே பண்ணேன். இந்த விஷயத்தை கூப்பிட்டு ஹீரோக்கிட்டையும் சொல்ல ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. 2 பேருமே சேம் டயத்தில், அதுவும் பக்கத்து வீட்டில் எப்படி சேம் வாசலில் ஒரு இடத்துல கருமாதி இன்னொரு இடத்துல கல்யாணமும் பண்ணுறதுன்னு இவருக்கு ஒன்றுமே புரியலை. பத்தாவதுக்கு ஹீரோவை கூப்பிட்டு தம்பி ராமையா நீதாப்பா எல்லாத்தையும் கூட இருந்து பண்ணணும்னு சொல்ல இவருக்கு 2 குடும்பமே முக்கியம், எந்த பிரச்சனையும் இல்லாமல் 2 பக்கத்துமே சுமூகமாக முடிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால போய் சரி கல்யாண வீட்டில் போய் பேசி பார்ப்போம், அவங்கள முகூர்த்தத்தை கொஞ்சம் லேட்டாக வச்சுக்க சொல்லி அல்லது மண்டபத்திலேயாவது வச்சுக்க சொல்லி பேசுவோன்னு சொல்லிட்டு போகிற நேரத்தில் கரெக்டாக தம்பி ராமையா வீட்டுக்கு ஆப்போசிட் டீம் வராங்க, எதிர்கட்சிக்காரவங்க. கல்யாண வீட்டில் வேணால் நீ பெரிய ஆளாக இருக்கலாம், இலை வீட்டில் நான் தாண்டா பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்க கூட இருந்து ஹீரோக்கு கெட்ட பேரை வர வச்சு 2 விசேஷத்தையும் நடக்க விடாமல் பண்ணிடணும்னு பிளானில் தான் எதிர்கட்சிக்காரவங்க இப்போ தம்பிராமையா வீட்டுக்கு வந்திருக்காங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இங்கே கணேசனும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் நல்லா ஜேன்னு வீட்டில் வந்த விருந்தாடியெல்லாம் வரவேற்றுட்டு இருக்காரு. இதே சேம் டைம் தம்பிராமையோட பையனும் கணேசனோட பையனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னா இல்லையா, 2 பேரும் தண்ணி அடிச்சுட்டு மட்டையாக இருக்காங்க. ஸோ ஒருத்தர் ரொம்ப போதையாயிட்டான், அவனுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி எழுப்பி விட்டு உங்கள் தாத்தா இறந்து போயிட்டாராண்டா வாடான்னு சொல்லிட்டு அந்த பையனை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க. ஹீரோ போய் கணேசன்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் நாளைக்கு காலைல 10 மணிக்கு தான் எடுப்பேன்னு சொல்கிறாரு பாடியை. அதனால் நம்ம வேணால் கல்யாணத்தை மண்டபத்தில் வச்சுக்கலாம், இல்லைன்னா முகூர்த்தத்தை வேணால் தள்ளி வைக்கலாமா, நான் எப்படி நான் ஒரே டயத்தில் 2ஐயும் நடத்துறதுன்னு சொல்லி கணேசன்கிட்ட கேட்க கணேசன் ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. பத்தாவதுக்கு என் பொண்ணு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு தான் அவன் அப்போ இறந்து போகணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொலை பண்ணியிருந்தாலும் பண்ணியிருந்திருப்பான், அவனுக்காகலாம் நாட்டயத்தை மாற்ற முடியாது, வேணா அவனை மாற்றிக்க சொல்லு, அவர் இருக்கிறப்ப ஒரு 5 காசு கூட மதிக்காமல் சாப்பாடு கூட போடாமல் இருந்தால் இப்போ இறந்தவொடனே தேர் திருவிழா மாதிரி வச்சு தான் அவங்க அப்பாவை எடுப்பான்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கோவப்படுறாரு கணேசனும். நான்லாம் என் பொண்ணு கல்யாண டயத்தை மாற்ற மாட்டேன், என்னோட ஆசை சொந்த வீட்டில் தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை, அதனால தான் நான் இவ்வளோ செலவு பண்ணி வீட்டில் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கேன், என்னால் மண்டபத்துக்கும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு கணேசன் சொல்லிடுறாரு. கல்யாண வீட்டில் வேறு நல்லா ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு ரேடியோ செட்லாம் கட்டி நல்லா சினிமா பாட்டாக போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோ வந்து டக்குன்னு பாட்டெலாம் ஆஃப் பண்ணிடுறாரு. ஏன்னா பக்கத்து வீட்டிலே இளவு விழுந்திருக்கு இல்லையா, அதனால இங்கே ஜேன்லாம் பாட்டு போட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு பாட்டை ஆஃப் பண்ணிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் கல்யாண வீட்டுக்கு வந்த நிறைய உறவினர்கள் வந்து எப்படி பக்கத்துலேயே இளவு விழுந்திருக்கு, நம்ம ஊருக்காரவங்க போகாமல் இருந்தால் ஏதாவது நினச்சிக்குவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிராண்டாக வந்திருப்பாங்க இல்லையா, நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு பொட்டெல்லாம் அழைச்சிட்டு பூவை எடுத்துட்டு அப்படியே போய் ஒரு 8 தலையை காட்டிட்டு வந்துடலாம் அந்த வீட்டுக்கும் போயிட்டுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்குள்ள பயங்கர பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. ஹீரோ வந்து 2 பக்கத்து பேசி பார்த்தாலும் 2 பக்கத்து டைம் மாற்றுற மாதிரி இல்லை, அதே டைமில் தான் எடுப்போம்னு சொல்ல இதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு 2 வீட்டுக்கும் நடுப்புற வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனை கட்டிடுறாரு, துணியை கட்டிடுறாரு கம்பம் ஊனி. சரி தம்பி ராமையாவும் கணேசன் தான் இப்படி பிடிச்ச புடியில் ஈகோக்காக இப்படி சேம் டைமில் எடுப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க லேடிஸை கூப்பிட்டு பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறாரு. தம்பி ராமையாவோட ஒய்ஃபையும் கூப்பிடுறாரு, நம்ம இங்கே கணேசனோட ஒய்ஃபையுமே கூப்பிட்டு பேசும்போது அதுக்கு அவங்க 2 பேருமே எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பொண்ணோட கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சா போகுதுன்னு சொல்லிட்டு தம்பிராமையா ஒய்ஃபும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆளுதாப்பா சொல்கிறதே கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல ஹீரோக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. பிரச்சனை இவங்க 2 பேரும் தான் தோணுது. இவங்க 2 பேரையும் எவ்வளோ பேசி பார்த்தாலும் இவரால் ஒன்றும் முடியலை, 2 பேரும் பிடிச்ச புடியிலே தான் இருப்பாங்க, டயத்தையும் மாற்ற மாட்டேன்னு இவர் தம்பிராமையாவும் சொல்கிறாரு. கணேசனும் சொல்கிறாரு கல்யாண டயத்தையும் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு. பத்தாயிரத்துக்கு இப்படியே விட்டா நம்மள தான் எல்லாரும் சேர்ந்து டைம் மாற்றி வைக்க சொல்லுவாங்க சொல்லிட்டு தம்பிராமையா ஒரு சாமி வந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு என்னோட பாடியை 10 மணிக்கு தான் கரெக்டாக எடுக்கணும், அது ஊர்வலமாக போய் கிராண்டாக தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட ஊர் மக்கள்லாம் வந்து இறந்து போன அவங்க அப்பாவே சாமியாக வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே இவங்க டயத்தை மாற்ற முடியாது, வேணால் கல்யாண வீட்டை மாற்ற சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்ல கல்யாண வீட்லேயும் ஹீரோ போய் பேசி பார்க்குறாரு. அவங்க முடியவே முடியாது, அவனுக்கு சாமியெல்லாம் வரல, அவன் சும்மா ஒரு ஆக்டிங்கை போடுறான்னு சொல்லிட்டு கணேசனும் சொல்கிறாரு. பத்தாயிரத்துக்கு தம்பிராமையோட அப்பா ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, அவரு வந்து பயங்கர ரவுடியாக இருந்திருப்பார் போல், ஜெயிலெலாம் இருந்துட்டு வந்திருக்காரு. அவரை இறந்த விஷயம் தெரிஞ்சு அவர் கூட ஜெயிலில் இருந்த கூட்டாளிங்கெல்லாம் கூட அவரை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க இறந்த வீட்டுக்கு.
இதுக்கிடையில் கல்யாண பொண்ணுக்கு மாப்பிள்ளைகிட்டேருந்து ஃபோன் வருது. இது மாதிரி நாங்கள் ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கோம், காலைல சீக்கிரம் வந்துடுவோம். அம்மா உங்கள் அப்பா நைட் சாப்பாடு அனுப்பிடுறேன்னு சொன்னார், இன்னும் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கேட்க, அப்போ தான் நடந்த பிரச்சனையில் சாப்பாடு அனுப்ப மறந்தாச்சுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் சாப்பாடும் மாப்பிள்ளை வீடு தங்கியிருக்க ஹோட்டலுக்கு அனுப்பிடுறாங்க பொண்ணு வீட்டிலேருந்து. இதுக்கிடையில் பொண்ணை வந்து அதே ஊரில் சேர்ந்த ஒரு பையன் வந்து ரொம்ப நாளாக துரத்தி லவ் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோயின் அவனை திட்டி அனுப்புனாலும் விடாமல் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான். இந்த தடவை கூட பாருங்க, பக்கத்து வீட்டில் இளவு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு 2 சைடும் தகராறு நடந்துகிட்டு இருக்கப்ப அந்த பையன் மறுபடியும் அந்த கல்யாண பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போயே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துகிட்டு வந்து நிற்க, இதனால கோவப்பட்ட கல்யாண பொண்ணு உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஒரு விறகு கட்டை எடுத்துகிட்டு அவனை அடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டே ஓடுவாங்க பாருங்கள். அப்போ அந்த ஊரோட தண்ணி டேங்கில் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர், ஒரு பையன் முன்னாடி ஓடுறான், பின்னாடியே கல்யாண பொண்ணு ஓடுதுன்னு சொல்லிட்டு அவர் தப்பாக நினச்சிக்கிட்டு ஊருக்குள்ளே வந்து கல்யாண பொண்ணு ஓடி போயிடுச்சுங்கிறத சொல்கிறாங்க. வீட்லேயும் வேறு பொண்ணை காணும்னு சொல்லிட்டு உண்மையிலேயே ஓடி போயிடுச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் தேட ஆரம்பிச்சிருச்சு. இதில் பத்தாவதுக்கு தம்பிராமையா வந்து நீ என்னைக்கு என் பொண்ணை சொன்னீடா, இப்போ நீ தாண்டா பொண்ணை சரியாக வளர்க்கல, ஓடுகாலி பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு இங்கே 2 குடும்பத்துக்கும் பயங்கர பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. கடைசியில் விடிஞ்சே போயிடுச்சு. பொண்ணையும் காணும், எங்கே போனாங்கன்னே தெரில. இதனால கோவப்பட்ட கணேசன் என் பொண்ணை அவன் தம்பிராமையாக தான் கிடச்சி அவன் வீட்டில் வச்சுருப்பான்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த ஒரு கன்னை எடுத்துகிட்டு போய் பிரச்சனை பண்ணுறாரு. இதுக்கிடையில் எதிர்கட்சிக்காரவங்க சும்மா இருப்பாங்களா, இன்னும் பிரச்சனை தூண்டணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீடெலாம் தங்கியிருந்தாங்க இல்லையா ஒரு ஹோட்டலில், அங்கே போய் இந்த மாதிரி பொண்ணு காணாமல் போயிடுச்சா, நீங்கள் இன்னும் என்ன பண்ணுறீங்க, ஊருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேனை எடுத்துகிட்டு ஊருக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்கும் நடக்கிற பிரச்சனையெல்லாம் தெரியுது. பொண்ணையும் காணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஒரு பக்கம் பொண்ணையும் தேடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட விடிஞ்சே போயிடுச்சு இல்லையா. இதனால கோவத்தில் கணேசன் வந்து தம்பிராமையா தான் என் பொண்ணை கடத்தி வச்சிருப்பான்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து கண்ணாப்பிடான்னு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இறந்து போன ஒரு பெரிய ரவுடி, அவரை பார்க்குறதுக்கு ஜெயிலில் இருந்தெல்லாம் ஆளுங்க வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வரும்போதே நாட்டு வெடிகுண்டு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். ஸோ துப்பாக்கியெல்லாம் காட்டி சுடவும் இவங்க வச்சுருந்த நாட்டு வெடிகுண்டை போட அது தண்ணி டேங்கில் பட்டு தண்ணி டேங்கை வெடிச்சு தண்ணி ஃபுல்லாக வெள்ளை மாதிரி ஓட ஆரம்பிச்சிருது. இவங்க வாசலில் போட்டிருந்த பந்தல் டெக்கரேஷன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, துப்பாக்கிலேருந்து குண்டு வரைக்கும் வெடிச்சிருச்சு. போலீஸ் வராமல் இருப்பாங்களா, விடிய காலையிலே போலீஸ் வந்துடுறாங்க. 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. தம்பிராமையா ப்ளஸ் கணேசன் 2 பேரையுமே அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுக்குமே கல்யாணம் நடக்கல, ஆனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து நாங்கள் பொண்ணை அழைச்சிட்டு போகிறோன்னு சொல்ல ஹீரோமே ஒத்துக்கிறாரு. முதல்ல நீ இவங்ககிட்டேருந்து போமா, தப்பிச்சு, பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை அனுப்பி வைக்கிறாரு. போகிற வழியில் ஏதாவது கோயில் இருந்தால் நாங்கள் தாலி கட்டி அழைச்சிட்டு போயிடுறோன்னு சொல்லிட்டு பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களும் அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் வந்து சேரும் சகதியாக ஒரு வழியாக அந்த பிரச்சனை முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் ஹீரோக்கும் பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க போல். ஸோ பொண்ணை பார்த்து பேசுகிறாரு. பொண்ணுக்கிட்ட வந்து பேசிட்டு சரி வீட்டில் போய் குளிச்சுட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு போனால் தண்ணி வரல. எப்படி தண்ணி வரும், இப்போ தானே குண்டு போட்டு அந்த ஊரோட தண்ணி டேங்கை உடைச்சாங்க. ஸோ பைப்பை திறக்கிறப்ப தண்ணி வராத பார்த்த ஹீரோவும் படித்து சொன்னேன்டா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி அந்த டயலாக்கோட பேசி முடிக்க அப்படியே எண்டு கார்டு போட்டுடுறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி